மயிலாடுதுறை மாவட்டத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல ஆதீனத்திற்கு அரசனுடைய இடங்களை பட்டா செஞ்சு கொடுக்குறாங்க. தரங்கம்பாடியினுடைய வட்டாட்சியர், அதே போல மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்கள் அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆதீனத்திடம் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை அவர்களுக்கு பட்டா செய்து கொடுக்குறாங்க. இது வந்து சட்டவிரோதமானது. இல்லை என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தருமபுரம் ஆதீனம் இருக்கின்ற இடமே அரசுக்கு சொந்தமான ஒரு புறம்போக்கு இடம். அந்த இடத்தையே அவர்கள் வைத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்து வருகிறார்கள். அரசுக்கு சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொண்டு மக்களுக்கு எதிரான ஒரு வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இவ்வளோ பெரிய விஷயங்களை இவ்வளவு மனுக்கள் கொடுத்த பிறகும் ஏன் இதில் எந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட எஸ்பி உள்ளிட்ட அதே போல் அந்த துறையினுடைய அந்த அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆதீனத்தில் போயிட்டு அவருடைய காலில் விழுந்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்து விடுறதுனால அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆடியோவாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், இல்லை இது போன்ற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மேலே இருக்கக்கூடிய கலெக்டர் போய் அவருடைய காலில் விழுறாங்க, அவருடைய இருக்கக்கூடிய எஸ்பி காலில் விழுறாங்க. அதே போல் துணை முதலமைச்சர், அதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் அந்த ஆதீனத்திற்குள்ளே வந்துட்டு போகிறதுனால, இன்னும் சொல்ல போனால் நீதித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே அங்கே வந்து உட்கார்ந்துட்டு போகிறதுனால கீழ்மட்ட நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆதீனத்திற்கு எதிரான எந்த வேலையும் செய்ய முடியல. இதை கண்டித்து கடந்த ஆண்டில் நாம் மக்கள் இயக்கம் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டங்களை அதை அறிவித்து சிதம்பரத்திலிருந்து திருவாரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே ஆயிரக்கணக்கான அந்த நோட்டீஸுகளை எல்லாம் அடித்து ஒட்டியிருந்தோம், டபுள் பிட்டு ட்ரிபிள் பிட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் எந்த விதமான நடவடிக்கையும் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை. ஒரு எளிய மனிதர்கள் வைத்திருக்கிற இடங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. அந்த இடத்த கூட நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய குளிச்சார் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை திரட்டி இதே மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு முற்றுகிடுவதற்கான எல்லா வேலையும் செய்த பிறகு அது நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. அதில் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே போல திருக்கடையூரில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்லக்கூடியவர்கள், அந்த குளத்து பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னை வரைக்கும் சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டு கால மாணவர்களுக்கு கூட இன்னை வரைக்கும் அவர்களுக்கு வந்து மின்சார வசதி கிடையாது. அதுக்காக பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதீனம் அவர்கள் வந்து ஒரு லெட்டரை வந்து கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைய வரைக்கும் அந்த மக்களுக்கு அந்த மின்சார வசதி இல்லாமலே இருக்கிறது. அவர்கள் குடியிருக்கின்ற இடம் ஆதீனத்திற்கு சொந்தமான இடம் கிடையாது, அது அரசுக்கு சொந்தமான இடம். இன்ன வரைக்கும் அவர்களுக்கு மின்சார வசதி இல்லை. இது போன்ற பல முறைகேடுகள், இப்போ பட்டின பிரவேசம் அது மட்டும் இல்லாமல் பல முறைகேடுகள் அந்த மண்ணில் நடக்குது. அவருடைய தம்பி உள்துறையில் இருக்கிறாரு, சாமியாரோட சொத்து கிடையாது, அவருடைய தம்பி உள்துறையில் இருக்கிறாரு, அவர் மச்சான் கம்பகேஸ்வரர் கோயிலில் இருக்காரு, அவருடைய மாம சீர்காழியில் இருக்கிறாரு. இப்படி ஆதீனத்துடைய சொத்துக்களை எல்லாம் தனிநபருடைய குடும்ப சொத்தாக இன்றைக்கு மாற்றி வைத்து விட்டு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அரசுக்கு சொந்தமான அந்த இடங்களை கூட அதிகாரிகளை கையில் வைத்து கொண்டு இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பட்டா வாங்கி கொண்டு அந்த இடத்துக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 8 மாடி கட்டிடங்களை கட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு 8 மாடி கட்டடம் கட்டுறாங்க. அது ஷீஷோடு பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு, அதில் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து இன்னைக்கு வந்து புகார் கொடுக்குறேன் கலெக்டர்கிட்ட. இதுவரை நடவடிக்கை எடுக்கல. நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றம் அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் அதில் நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஆதீனத்திற்கு எதிராக வரக்கூடிய எந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுப்பதே இல்லை. அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நடவடிக்கை எடுக்கக்கூடிய கீழ்மட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை முதல்வர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், ஆர்டிஓக்கள், அதே போல காவல்துறையில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தருமபுரம் ஆதீனத்திற்கு வந்து அவரை வழிபட்டு செல்வதால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. அதனால நாங்கள் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவ்வளோ பெரிய நிகழ்வுகளை எல்லாம் போராட்டங்களை எல்லாம் நடத்திய பிறகும் அதில் 0% கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற இளைஞர்களுடைய விடுவெளியாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக தலையிடணும். எளிய மக்களுக்கு அந்த இடங்களை பெற்றுத்தரணும். வீடு இல்லாதவர்களுக்கு, வாசல் இல்லாதவர்களுக்கு, எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடங்களை பெற்றுத்தரணும். அரசினுடைய இடத்திலே கட்டிடம் கட்டிவிட்டு அந்த இடத்திற்கே போலியாக பணம் கொடுத்து பட்டா வாங்கியிருக்கிற அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிற 8 மாடி கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தி அருகாமையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு இருக்கிறது. எனவே இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள், நீங்கள் எல்லாரும் யாரும் சாமி கும்பிடுங்க, அதில் நாங்கள் வந்து உங்களுடைய குருநாதராக இருங்க, குல குருவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனைகள் இல்லை, யார் வேணுமாலும் கும்பிடுங்க. ஆனால் அரசினுடைய இடத்தை ஆதீனத்திற்கு கொடுப்பது சட்டவிரோதம். அப்படி வழங்கப்பட்டிருக்கிற பட்டாக்களை நீங்கள் உடனடியாக ரத்து செய்யணும். ஜமாபந்தியில் மனு கொடுக்குறோம்,
மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறோம், ஆர்டிஓட்ட மனு கொடுக்குறோம். அதே போல் தமிழக முதல்வருடைய தனிப்பிரிவு முதல்வரின் முகவரின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் மனு கொடுக்குறோம். நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால், இரண்டாவது கடந்த இடங்களில் எப்படி ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை அறிவித்தோமோ அதுபோல ஒரு போராட்டத்தை அறிவித்து மிக பெரும் அளவிலே ஒரு மக்கள் திரள் போராட்டம் திருக்கடையூரில் நடைபெறும் என்பதை நான் சார்ந்திருக்கின்ற நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பிலே கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.